எப்பொழுது நமது ஷரீரங்கள் தூய்மையாக ஆகும்? ஓம் சாந்தி. இப்பொழுது ஷரீரம் மற்றும் ஆத்மா இரண்டுமே தூய்மையற்ற நிலையில் இருக்கின்றது. எப்பொழுது ஆத்மா தூய்மையாகின்றதோ அப்பொழுது ஷரீரம் கூட நமக்கு புதிதாக சொர்க்கத்தில் கிடைக்கின்றது. பிறகு சொர்க்கத்தில் நமது காலம் முடிந்த பிறகு நமக்கு சாட்சாத்காரம் கிடைக்கும். ஒரு குழந்தையின் ரூபம் தெரிய வரும். பிறகு நாம் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமலும் நாம் நமது ஷரீரத்தை பாம்பை போல நாம் விட்டு விடுகின்றோம். புதிய ஆடையை, அதாவது புதிய ஷரீரத்தை எடுக்கின்றோம். அங்கோ சொர்க்கத்திலோ நாம் ஆத்ம அபிமானிகளாக, அதாவது ஆத்ம உணர்வுடன் இருப்போம். நான் ஆத்மா என்பது மட்டுமே தெரியும். ஆனால் பரமாத்மாவின் நினைவு அங்கு இருப்பதில்லை. ஏனென்றால் அங்கே பரமாத்மா கிடையாது. சொர்க்கமோ சிவாலயம் என்று சொல்லப்படுகின்றது. அங்கே எந்த ஒரு 5 விகாரங்களின் தன்மை இருக்க முடியாது. ஆத்ம உணர்வில் எப்பொழுதுமே தேவதைகள் இருப்பார்கள். ஆகையால் நாம் இப்பொழுது ஆத்மாக்கள் தூய்மையாக ஆக வேண்டும். எப்படி தூய்மையாகுவது என்றால், தந்தை நினைவில் இருந்து நாம் ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தை நினைவு செய்து தூய்மையாக ஆக வேண்டும். பிறகு ஆத்மா தூய்மையாகிவிட்டால் ஷரீரம் தானாகவே விடுபட்டுவிடும். மேலும் நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம். அங்கே நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும். ஓம் சாந்தி.